ஒரு சிலர்கிட்ட என்ன கருத்து இருக்கு அப்படின்னா, முட்டை வந்து ரொம்ப வெயிட் போட்டுரும், நிறைய முட்டை சாப்பிட்டோம்னா உடல் எடை கடுமையாக கூறிடணும். அது அப்படி உண்மை கிடையாது. ஆக்சுவலா முட்டை, வாழைப்பழம் இதெல்லாம் பத்தி பொதுப்படையான மக்கள் கருத்து என்னன்னா வெயிட் போட்டுரும் அப்படின்னு. ஆனா ரெண்டுமே வந்து ஒரு தவறான புரிதல் தான். வாழைப்பழத்துக்கு எப்படி 60லேருந்து 70 கலோரி தான் இருக்கிறதோ அதே மாதிரி கோழி முட்டைக்கும் பார்த்தீங்கன்னா 80 கலோரி தான் நினைக்கிறேன். 80 கலோரி தான் அதனுடைய மொத்த ஒரு முட்டையினுடைய சத்துல கிடைக்கும். நீங்க ஒரு இட்லி எடுத்தீங்கன்னா 50 கலோரி இருக்கும். ஒரு இட்லிக்கு பதிலாக ஒரு முட்டையை சாப்பிட்றதுல தப்பே இல்லை. இட்லியை விட நீங்க வந்து முட்டையில அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கும். இட்லின்னு சொல்றது வந்து வெள்ளை அரிசி இட்லியை. இதே வந்து ஒரு நல்ல சிறுதானியங்கள்ல வச்சு நல்ல அதனுடைய சிவந்த ஒரு கேழ்வரகுல எடுக்கிற இட்லியில நிறைய பயன் இருக்கலாம். பட் முட்டையில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 80 கலோரியில கூடுதலா நிறைய பயன் கிடைக்கும், நிறைய புரதங்கள் கிடைக்கும், நிறைய விட்டமின்கள் கிடைக்கும். ஸோ அதனால வளரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைங்க காலையில வேகமாக பள்ளிக்கு கிளம்பக்கூடிய